கருவாச்சி காவியம் அத்தியாயம் 1. ஐயா பெரியவங்களே, ஊர்காரங்களே, அதாகப்பட்டது நம்ம சடையத்தேவர் மகன் கட்டையனுக்கும் பெரிய மூக்கி மக கருவாச்சிக்கும் ஒரு விவகாரம் இருக்கிறதுனால நாளைக்கு 8 பட்டறையும் அரச மரத்தடியில ஒண்ணு போல வந்து கூடணும்னு நாட்டாம சாட்ட சொல்லியிருக்காக. கிணிமிட்டி 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 இங்கிற சத்தத்தோடு சாட்டிக்கிட்டே போறான் தலையாரி. பொத்துக்குள்ள இருக்கிற பாம்பக பொசுக்குன்னு தலைய தூக்கி பாக்குற மாதிரி ஊரே அண்ணாந்து பாக்குது. இதே அண்ணாங்கடி கோத்து, கல்யாணமாகி வெள்ளியோட வெள்ளி 8, சனி 9, ஞாபகம் 10, திங்க 11, 11 நாளுக்குள்ளையா புருஷ மட்டாடிக்குள்ள புத்தி அழிஞ்சு போகும். இது பொருந்தாத சம்பந்தப்பா. கட்டையும் கருவாச்சிய கொண்டு கரை சேர்க்கவா போறேன்? ஒரே குடத்துக்குள்ள தவளையும் பாம்பும் தண்ணி குடிக்க முடியுமா? அப்பதே என் புத்திக்குள்ள கேவலி கத்துச்சு. சடையதேவன் குடும்பம் பெரிய முக்கி குடும்பத்துக்கு 40 வருஷம் பகையாச்சே. நல்லது கெட்டதுக்கே வாரது இல்லையே, தண்ணி மணி புழங்குறது இல்லையே. கட்டையும் கருவாச்சி கல்யாணத்துக்கு புறவாவது 2 குடும்பமும் கை நடக்கட்டுமேனுதான் சாதிசனம் எல்லாம் நினைச்சிச்சு. சாமி என்ன நினைக்குதுன்னு தெரியலையே. தண்ணி கிணத்துல, அரச மடியில, ஊர் மந்தையில, உழவு காட்டுல இதே பேச்சாவே இருக்கு. சொக்கத்தேவம்பட்டின்னு அந்த ஊருக்கு பேரு. அந்த ஊரு இருந்தாலும் இல்லாம போனாலும் இந்திய சர்க்காருக்கு ஒரு கவலையும் இல்ல. கரையான்களா கூடி புத்து கட்டுக்கிற மாதிரி சனங்களா கூடி ஆளுக்கு ஒரு வீடு கட்டிக்கிட்டாங்க. கார வீடு, கூரை வீடு, ஓட்டு வீடு, தகர வீடு, குச்சு வீடு, குடிசு வீடுன்னு எண்ணி 120 வீடுக. அதுல தேவமாறு வீடு 90, 10 12 நாயக்கமார் வீடு, கவுண்டரு, ஆசாரி, வளவிகார செட்டியார் வீடுக. வகைக்கு ஒவ்வொன்னு. செலவக்கார குடும்பம் ஒண்ணு, சவரக்கார குடும்பம் ஒண்ணு. இந்த 2 குடும்பமும் இல்லாட்டி அந்த ஊர்ல ரொம்ப மூஜிய கல்யாணம் கண்டிருக்காது பாத்துக்கங்க. ஒரு கோடாங்கி வீடு, ஒரு பூசாரி வீடு, இப்படி இன்னும் சில குடும்பங்க உதிரியா. எண்ணிக்கையில ஒரு 500க்குள்ள அடங்கும் ஆணும் பொண்ணும். ஆடு மாடுக, நாய்க, கோழிக, பண்டிகளோட அப்பப்ப கரட்ல இருந்து இறங்கி வந்து கிடையாட்டம் குட்டியவோ கோழி குஞ்சவோ துண்டா தூக்கிட்டு ஓடி போற நரிங்களையும் சேர்த்தா அந்த ஊருக்கு உரியதுன்னு 300 350 தேரும் சேவராசிய. அரச மரம் 1, புளிய மரம் 6, பூவரசு 4, பொங்க மரம் 2. தேர்ல தேனா ஊத்துனாலும் இதுக்கு மேல வளர என்னால் ஆகுதுன்னு 5 அடியிலே நின்னு போன குட்டி மரத்து சோத்து வேப்ப மரம் 9. இதுகெல்லாம் அந்த ஊரு தலை விரிச்சங்க. கல்ல புழிஞ்சு கஞ்சி குடிக்கிற மக்க, மான மரியாதைக்கு பயந்து பொழைக்கிற சனங்க. விவசாயம்தான், வெள்ளாமதேன், கோழி வேலைதேன். பலருக்கு ஒரே சொத்து உடம்புதே. கிணத்தை வெட்டி தண்ணி உண்டாக்கி விவசாயம் பாக்குற 5-6 பெருந்தனக்காரங்களை தவிர மத்தபடி எல்லாம் மழைய கும்பிடுற மனுஷங்க. ஊரை சுத்தி மேற்கு தொடர்ச்சி மலை உண்டான மிச்சத்துல பிறந்த 5-6 கரடுகளை சுத்தி வறண்டு போன வங்காடுக. எல்லாம் ஊர்லயும் பேச்சு முடிச்சு இதுக்கு மேல பேய இடமே இல்லைன்னு தெரிஞ்சா கடைசியா அந்த ஊருக்கு மேல வந்து கை கழுவிட்டு போகும் மேகம். எச்சா மிச்சா மழை தண்ணி பேஞ்சா சோளம், கம்பு, சாம, குருதவள்ளி விளையும். மழை பத்தாத காலத்துல கல்ல பயிரோ, காண பயிரோ, தட்டாம்பயிரோ, மொச்சையோ விதைக்க வேண்டியத. விளைஞ்சா வீட்டுக்கு, விளையாட்டி சாமிக்கு. கூடிருச்சு பஞ்சாயத்து. ஏப்பா கட்டையா, கல்யாண மாப்பிள்ள கை கட்டி நிக்கிறியே, என்ன விவகாரம்? நெஞ்சில பூசின சர்தன வாசனை நின்ற இடத்துல நிக்குது. உன் கல்யாண வீட்டுல கை நடிச்ச ஈரம் காயில எங்க கையில. அதுக்குள்ள என்ன ஊரை கூட்டி ஒப்பிக்க வந்திருக்கவே? எனக்கும் என் பொண்டாட்டி கருவாச்சிக்கும் காலமாட்டுக்கு தொக்க விழுந்த தொண்டை கட்டின மாதிரி கரகரன்னு ஒரு குரல்ல கண்டைய ஆரம்பிச்சதும் நிறுத்து அப்படின்னு சாட பண்ணி கையமத்தினாரு ஊர் பெருசு உருமா பெருமா தேவரு. கட்டையா, 5.25 ரூபா முறி வச்சுட்டு எதா இருந்தாலும் பேசப்பா. அப்பன ஒரு பார்வை பார்த்தான் கட்டையன். கல்லு மேல குத்த வச்சு கை கம்ப நாடிக்கு அட கொடுத்து தொங்கு மீசையும் பார்வையும் பூமிய பார்க்க உக்காந்திருந்த சடையத்தேவர் சட்டைய தூக்கி இடுப்ப தடவி வேட்டியில் இருந்த முடிச்ச ஒரு இழுத்து இருக்கிற சில்லறையில காலார 1ன்னு ஒவ்வொன்னா பொறுக்கி எடுத்து ஒரு தடவைக்கு 2 தடவையா எண்ணி இந்தடமாவனே நீட்டினாரு. அப்பன் கையில இருந்த காசை வெடுக்குன்னு புடுங்கி இடுப்புல கட்டின துண்ட சும்மாடு மாதிரி சுருட்டி அதையும் 5.25 ரூபாயையும் பஞ்சாயத்தார் முன்னுக்க முறி வச்சு வேல்கொம்பு 1 மடங்காம கீழே விழுந்து மடங்காம எந்திரிக்கிற மாதிரி நெட்டு குத்தா காலுக்கு விழுந்து அப்படியே எந்திரிச்சான் கட்டையன். வாய்க்குள்ள கிடந்த மீசைய பரங்கையில ஒதுக்கிக்கிட்டே சொன்னாரு நாட்டாம. இப்போ ஒப்பி, எனக்கும் என் பொண்டாட்டி கருவாச்சிக்கும் ஒத்து போகல, அத்து விட்டுருங்க. சலசலன்னு சலம்பலா இருந்த பஞ்சாயத்துல அறம அடங்கி போச்சு. காத்துக்கும் அரச மர இலைகளுக்கும் நடக்கிற கைகலப்பு தவிர வேறொன்னும் சத்தமில்ல.
நாட்டாம காவக்காரன் தலையாரியோட பெருசுகளும் உட்கார்ந்து இருக்குதுங்க. அரச மரத்து பிள்ளையார் கோயிலு கால் திட்டுல. காடுகரைக்கும் வெளியூருக்கு போன ஆளுகளை தவிர ஊரே கூடி உக்காந்து இருக்கு தரையில, துண்டு துணி விரிச்சும் விரிக்காமலும். கல்யாணமாகி 10 நாளா அத்து விட்டுற அளவுக்கு என்னப்பா குத்தம் பண்ணனா கருவாச்சி? அதை இதை கேட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. சிலத சொல்லலாம், சிலத சொல்ல முடியாது. அவன் ஜத்தந்த கொஞ்சத்துக்கு கொஞ்சம் தனைஞ்சிருக்கே தவிர உள்ள இருக்கிற மப்பு குறையிலப்போ. அவன் சொல்லுக்கு கீழே உண்மை இருக்குதான்னு அவனையே உத்து உத்து பாக்குறாரு நாட்டாமக்காரரு. பிறவியிலேயே ஒரு தப்பான பிறவி கட்டையன்னு பேசுவாங்க ஊருக்குள்ள. அவன் மூஞ்சிக்குள்ளேயே ஒரு உறுப்புக்கும் இன்னொரு உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்காது. ஒண்ணுக்குன்னு சண்டை பிடிக்கும். பளபளன்னு நெத்தி பாறை மாதிரி அந்த பாறைக்கு கீழே ஒடுக்கி நிக்கிற நரி மாதிரி இடுங்கி நிக்கிற கண்ணு, சின்ன மூக்கு, தொவார 2 பெருசு, முருங்க மரத்துல அடபிடிச்சு நிக்கிற கம்பளி பூச்சிய மாதிரி மீச, அரண்மனை பூட்டெடுத்து அஞ்சரை பெட்டிக்கு பூட்டின மாதிரி சின்ன வாய்க்கு பெரிய உதடு, பெருங்கொண்ட மண்டை, அதுல பூரான்க குடும்பத்தோட உள்ள புகுந்து சுருண்டுகிட்டு வெளியேறவே மாட்டோம்னு விவகாரம் பண்ற மாதிரி சுருட்ட முடி. ரொம்ப ஒசரம் இல்ல கட்டையன். அதுக்காக அவன் குட்டையனும் இல்ல. கருந்தேக்கங்கட்டையை இழைச்சு இழைச்சு பண்ண மாதிரி நெஞ்சு கூடு. என்ன அப்பி அப்பி கருங்கல்ல சிலைக்கு கடைசியா ஒரு நிறம் வரும் பாருங்க, அந்த கெட்டி கருப்பு கட்டைய கருப்பு. காதுக்கு கீழே இடகளத்துல ஓனா ஒண்ணு தலைகீழ தொங்குற மாதிரி ஒரு தழும்பு. 16-17 வயசுல திருட்டு ஆடு வங்கு விரிச்சு தகராறுல குத்துப்பட்டது. அவன் வேட்டிய மடிச்சு கட்டினாதான் விசேஷம். நடந்து போற தூணுக காலுக 2, அதுல கட்டுவரியன் குட்டிக சுருண்டு கிடக்குற மாதிரி முடிச்சு முடிச்சா முண்டு கட்டி கிடக்கும் நரம்புக. அவன் நடந்து போனா ஊரே அதை வேடிக்கை பார்க்கும். நண்டா சுண்டா கண்டா பயந்து ஓடி ஒளிஞ்சு போவுங்க. அந்த ஊர்லயே பொதுவா யாரும் சிரிக்கிறது இல்ல. அதுலயும் கட்டைய சிரிச்சு யாரும் பார்த்ததில்ல. அவன் எப்பவாச்சும் சிரிச்சிருந்தாலும் அந்த சிரிப்பை வாங்கி வெளியே அனுப்புவேங்கிற வசதி இல்ல மூஞ்சியில. பஞ்சாயத்தை கூட்ட சொன்னவன் நீ, விவகாரம் ஒப்பிக்க வேண்டியவன் நீ. தீர விசாரிக்காம எப்படி தீர்ப்பு சொல்றது? பிரச்சனை என்னன்னு பேசப்பா சபையில. ஐயா, போனா போகுது. பரம்பரை பகை தீரட்டுமேதான் கருவாச்சிய கல்யாணம் பண்ண. வாழ வந்த பிறவுதான் அவ வகுசி தெரியுது. அவ கஞ்சி காய்ச்சறால, செவைக்கு அடுப்பிருக்க தெரியல. கடலெண்ணெய் ஊத்தி தாளிக்க சொன்னா வேப்பெண்ணைய ஊத்தி வளாவரா. விழுந்து எந்திரிக்கிறா இல்ல. மேலு வலிக்குதுன்னு பொந்துக்குள்ள போன நண்டு மாதிரி பொத்தி பொத்தி படுத்துக்கிறா. எத்தனை நாளைக்கு பொம்பளை இல்ல வீட்டுல அப்பனு மகனுமா வாசம் தெளிக்கிறது? இவளை எப்படி வச்சு பொழைச்சு வாழ்றது? தேர்த்து விட்டுருங்க. ஏ கட்டையா, ஆம்பளை பேசுற பேச்சு அதெல்லாம். புதுசா வந்த பொம்பளை இப்படி எப்படி இருக்கதானப்பா செய்வா? அப்ப ஆசைப்பட்டு பண்ண சம்மதம்டா. கிருத்திரிய பண்ணி கெடுத்துறாத. காவக்கார சக்கன்னு கோளாறு சொன்னாரு. ஆசைப்பட்டு கொண்டாந்த எங்க அப்பனுக்கு இவ என்ன ஆனா தெரியுமா? வெந்த கறியெல்லாம் அகப்பையில மோந்த அளவா தின்னுப்புட்டு பல்லு போன ஆளுக்கு இந்தா கிழவான்னு எலும்பா அள்ளி போட்டிருக்காப்பா. உண்டா இல்லையான்னு கிழவனையே கேளுங்க. கைத்தடியில ஊண்டி இருந்த நாடியை எடுக்காமலே இங்கிட்டு அங்கிட்டுமா தலைய ஆட்டி ஆமா ஆமான்னாரு சடைய தேவரு. ஏப்பா சடைய தேவா, இதுக்கு மேல கறி நின்று நீ கல்யாணமா முடிக்க போற? சின்ன ஜெசுகளை சேர்த்து வைக்கிறத விட்டுப்புட்டு அவன் கூடவே சேர்ந்து நீயே அருவாத்திட்டா எப்படி? உருமா பெருமா தேவரு உண்மையிலேயே ஒரு நீதிமான். சடைய தேவரை கண்டிக்கிற வயசோ யோகியதையும் இருக்கு அவருக்கு. சம்பந்தம் நானே சொல்றேன், இது சரியா வராது, முறிச்சு விட்டுருங்க. ஏற்கனவே தொங்கி போன மீசைய கேள்முகமா தடவிக்கிட்டே சத்தமா சொன்னாரு சடைய தேவரு. பிள்ளையார் கோவிலுக்கு பின்பக்கம் அரச மரத்தை அடிமரத்தை ஒட்டி பொம்பளைங்க 2-3 பேரு குசு குசுன்னு பேசுற சத்தமும் ஒரு பொம்பளை விசும்புற சத்தமும் விட்டு விட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏ ஆத்தா பெரிய முக்கி, சடைய தேவ சம்மந்திக்காரி, இப்படி வாமா. 5.25 ரூபா முறிய கட்டி உன் கதைய நீ ஒப்பி உன் பங்குக்கு. கருவாச்சிய கேட்காம ஆத்தால கேட்டா எப்படி? நியாயமான ஒரு கேள்விய போட்டாரு கடப்பார கவுண்டரு. ஆத்தாக்காரிய கேட்டுட்டு அப்புறம் கேட்போம் மகள. முந்தானையை எடுத்து சர்ற பொருன்னு மூக்க சிந்தி அதை உருட்டி சுருட்டி அதுலயே கண்ணையும் தொடச்சுக்கிட்டு ஓரஞ்சார சரி செஞ்சு இழுத்து இறுக்கி முந்தானைய இடுப்புல சொருகி, ஆம்பளை இல்லாத வீடா போனதுனால அண்ணன் மகனை முறி வச்சு காலுக்கு விழுக வச்சு கண்ணெல்லாம் கொலங்கட்ட பேச்சு வராம நின்னா பெரிய முக்கி. முத்தி வெடிச்சு போன முக்கா கிழவி களையெடுக்க குனிஞ்சு குனிஞ்சு கோடு விழுந்தவ. தலைக்கு என்ன தடவாம பக்குவம் பார்க்காம சிக்கு விழுந்து சிறுத்து சிறுத்து பாதி மண்டை கழிஞ்சு போனவ. என் புள்ள பச்சை மண்ணுங்க. நான் கையுக்குள்ளையே வச்சு வளர்த்த கருத்த கிளி. சூதுவாதம் என்னன்னு கூட தெரியாத விவரமில்லாத வெள்ளந்தி சிரிக்கி 40 வருஷ பகை அழியட்டுமேனுதான் கருவாச்சிய கட்டி கொடுத்தேன். தட்டுல வெத்தலை பாக்கு வச்சு தகப்பனு மகனுமா வந்த அன்னைக்கு தட்ட முடியல. பொழைச்சிக்கடி ஆத்தான்னு அனுப்பி வச்சா இன்னைக்கு புத்தி மாறி வந்திருக்கு என் பொண்ணு. ஆனா ஒண்ணு, அத்துக்கிட்டு போய் இன்னொரு பொழப்பு பொழைக்க எங்க திரேகத்திலயும் நெஞ்சு கூட்டிலயும் சக்தி இல்ல சாமி.
கையெடுத்து கும்பிடுறேன். என் பொண்ண தீர்த்து விட்டுறாதீங்க, சேர்த்து வைங்க. இந்த கெட்ட சாதி பயல கெஞ்சி கஞ்சி குடிக்காட்டி என்ன? அவன் போக்களையே அத்து விட்டுட்டு போடி. ஆம்பளைக்கு மூஞ்சியில மீசைன்னா பொம்பளைக்கு முழங்கால மீச. பெரிய மூக்கி கும்பிட்டு அழுகிறத காண பொறுக்காத வைத்தியச்சி கருவாச்சிய தாங்கி பிடிச்சுக்கிட்டே கத்துறா. ஏ கிழவி, வாய பத்தி உக்கார, இல்லாட்டி உன்னைய 5-6 மடிச்சு அடுப்புல வச்சு எரிச்சு விடுவோம். கட்டைய கையாளுக பண்ணியாம் பேரன் சலம்ப பாண்டி உலக்கைய 3 பேரும் எந்திரிச்சு கத்த, முதக்கலக்கம்பட்டியில இருந்து வந்திருந்த பெரிய மூக்கி அண்ணன் மகனுங்க 4 பேரும் தவி எந்திரிச்சாங்க இடுப்புல சூரிய தடவிக்கிட்டு. எல விருதா பயிலா, அது ஆம்பளை இல்லாத வீடா இருக்கலாம், ஆனா இது ஆம்பளை இல்லாத ஊர் இல்லடா, உக்காருங்க. காவக்கார சக்கனை ஒரு அமட்டமும் முணங்கிக்கிட்டே உக்காந்தாங்க 2 தரப்பும். ஏப்பா, கட்டைய விவகாரத்தை அவன் சொல்லிட்டான், அதுக்கு கருவாச்சி என்ன மறுவார்த்தை சொல்றான்னு கேட்கணுமா இல்லையா? கொக்கு நோவு வந்த கோழி மாதிரி பம்பிக்கிட்டே இருந்தா எப்படி? வர சொல்லுங்கப்பா. வைத்தியச்சியும் சோட்டுக்காரி பவளமோ கைத்தாங்களா கூட்டியார ஒரு முளப்பாரி நடந்து வர்றது மாதிரி வாராயா கருவாச்சி. உன் பொழப்பா தாயி இப்படி போச்சுன்னு ஊரே உச்சி கொட்டி பாக்குது அவளை. கருவாச்சி ஒன்னும் ஓங்கு சாங்கான உயரம் இல்ல, குட்டச்சிதான். ஆனா 8 ஊர் எல்லையில அப்படி ஒரு அம்சமான பொம்பளை இல்ல. சுத்தி வச்சு தட்டி தட்டி ஒப்புரவு பண்ணினது மாதிரி நெத்தி. கார்த்திகை மாசம் சுட்டியில எண்ணெயை நப்பி தெய்வம் போடுவோமா இல்லையா, அப்படி 2 கண்ணு மினுக்கு மினுக்குன்னு. செருக்கி மவளுக்கு அடிச்சு வச்ச சுத்தி மாதிரி செவக்கி வச்ச மூக்கு. சும்மா மதுரை மீனாட்சிக்கு இருக்கிற மாதிரி சின்ன வாகி, செப்பு உதடு. என் உடம்புக்கு தேவையானது போக ஒரு பொட்டு சதை எச்சா மிச்சா எங்கேயும் உள்ள பாத்துக்கங்கிற மாதிரி வலிச்சு விட்ட தேகம். நிறம் கருப்பு. கருப்புல பல கருப்பு இருக்கு. அட்டக்கருப்பு, அடிச்சட்டி கருப்பு, கெட்டி கருப்பு, கரி கருப்பு, கார்மேக கருப்பு, காக்கா கருப்பு, குயில் கருப்பு, இப்படி எத்தனையோ கருப்பு. கருவாச்சி அழகு கருப்பு, அம்சமான கருப்பு. நவாப்பழத்தோல மின்மின்னு ஒரு மின்னல் அடிக்குமா இல்லையா, அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு கருப்பு. ஆத்தா மாதிரியே கருவாச்சியும் காது வளர்த்தவ, லவுக்க போடாத பொம்பளை, சீலைய சுத்தி வச்ச செப்பு குடம். ஒச்ச சொல்லணும்னா ஒன்னே ஒண்ணு சொல்லலாம், அவ கால் 2லயும் கட்ட விரலும் அடுத்த விரலும் ஒண்ணு தொட்டுக்கிட்டது இல்ல. இந்த சென்மத்துல ஒண்ணு சேர மாட்டோம்னு ஒண்ணு வடக்க பார்த்து நிக்கும், ஒண்ணு தெக்க பார்த்து நிக்கும். 2 விரலுக்கு மத்தியில குருவி ஒண்ணு கூடு கட்டி கொஞ்சம் உரிக்கலாம். கல்லு மாதிரி இருந்தவ உடஞ்சு உருமாறி போனாலப்பா. என்ன வாடுபடுத்தினானோ அந்த ஈனப்பைய. பஞ்சாயத்துல அவங்க வாய்க்குள்ள பேசி பேசி உருகுறாங்க. ஏமா கருவாச்சி, உன் புருஷன் கட்டைய உன்னைய பத்தி அது இதுன்னு சொல்லி அத்து விடுங்கிறா. உன் தரப்பு நியாயத்தை நீ சொல்லணுமா இல்லையா, சொல்லு. ஒரு பேச்சும் பேசல கருவாச்சி. பொலவுலன்னு அழுகுறா. பூமி பார்த்து நிக்கிறா. இருதயம் வெடிச்சு வார்த்தை இருத்த வந்துருமோன்னு முந்தானைய சுருட்டி பந்தாக்கி வாய்க்குள்ள வச்சு அமுக்கிக்கிறா. என்னைய ஒரு கேள்வியே கேட்காதீங்கிற அர்த்தத்துல கையெடுத்து கும்பிட்டு கண்ணத்தை தொடச்சுக்கிறா. ஒரே அவளை பார்த்து மனசுடைஞ்சு நிக்க சடைய தேவரும் கட்டையின்னு மட்டும் அவளை கண்ணு காணாம ஆகாய மார்க்கமா பறாந்து பறக்குதான்னு பொறாக்கு பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. சின்ன கழுது பாவம் பொத்தி மாதிரி நிக்கிதப்பா. பிறகு பாத்துக்கிறலாம். 15 நாள் கெடு வச்சு பஞ்சாயத்தை கலைங்க. கெடுவல்லாது கெடுவே, இன்னைக்கே தீர்ப்பு சொல்லி தீர்த்து விட்டுருங்கய்யா. அது வரைக்கும் பொய்யா பொறுமை காத்திருந்த கட்டைய ஆகாயத்துக்கும் பூமிக்குமா துண்ட உதறி வீசி பெருங்குரல்ல பேசுறான். எலகட்டையா, தீர்த்து விடுறது லேசு விட்ட காரியம் இல்லப்பா. ஒரு பொம்பளைய தள்ளி வைக்க அதுக்கு உண்டான காரணம் வேணுமா இல்லையா? கட்டையன் தவ்வி 4 அடி தள்ளி போய் நின்னு கைய கால ஆட்டி கத்துறான். இப்ப சொல்ற கேட்டுக்கங்க, பொம்பளைய தள்ளி வைக்க காரணம் தானே வேணும். அவ பொம்பளையே இல்ல, போதுமா? பொம்பளையா? அவ இல்லாம போயிட்டாளா, இல்ல ஆம்பளையா நீ இல்லாம போயிட்டியாடா? முதல கம்பட்டி பெரிய மூக்கி வகையற சத்தம் விடவும் கட்டைய கையாளிகள் வேட்டியை மடிச்சு கட்டி உள்ள தவமும் வாய் சண்டையும் தள்ளு முள்ளும் தகராறு கைகலப்பும் எழுத முடியாத சொல்லுமா பொழுதிகளை பிரிச்சாங்க. என் மக பொழப்புல மண்ணு விழுந்துருச்சே மாரடிச்சு புலம்புறா பெரிய மூக்கி. ஊருக்கு வெளியே கல்லு குழியில கல்லொடிச்சுக்கிட்டு இருந்த ஆளுகளுக்கே கேக்குது அவ கொட குழுங்க கத்துற சத்தம். 15 நாள் கெடுவு வச்சு களைஞ்சு போகுது பஞ்சாயத்து. இந்த ஊர்ல இருக்க வேணாம்டா சாமின்னு அரசங்களையில அங்கங்க இருந்த பறவைகள்லாம் பயந்து பறந்து போய் சேமங்கல கம்மாக்குள்ள இருக்கிற கருவேல மரத்துல கப்பு சிப்புன்னு அடையுதுக.